மிஸ்டர் கேகேவோட இஷ்யூவில் இந்த தமிழ்வாணின்ற பொண்ணு இவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கை வச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்வாணி அவங்க வந்து பண்ணதே வந்து தப்பு. அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் அப்பியர் ஆகாமல் போயிட்டாங்க. அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சா அவங்க பண்ணது நியாயம் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வெளிப்பாடு இருக்குது. ஒருமையில் பேசியிருக்காங்க நம்ம கேகே அவங்களோட மிஸ்ஸஸ் கிட்ட. ஸோ கால் பண்ணி ஆமாங்க. இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து இவங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்றது தானே அதை வச்சு தானே கூப்பிடுவாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ல சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சே கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அந்த ஸ்கூல்ல இவங்களுடைய வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர், அதாவது பர்சனல் ப்ரைவேட் வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர் இவங்க கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டு அந்த தொடர்பு மூலமா வந்திருக்கலாம். விஷ்ணு சொல்லல, விஷ்ணு இருக்கும்போது அவங்களுடைய எச்சம் வரைக்குமே ப்ரெஷர் பண்ணுச்சு. இவங்களுக்கு அப்படி போகவே இல்லையே. ஏன்னா ஆளும் அரசாங்கத்துக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு பிரச்சனையா இல்லை. இப்போ ஒருமையில பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் கேகே சைட்ல இருந்து அவங்க லீகல் ஆக்ஷன் எதுவும் மூவ் பண்றாங்களா? ஏங்க அவரை மீட் பண்ண வரைக்கும் நான் எனக்கு என்னன்னா அவருக்கு ரொம்ப அவர் தனியா ஒரு பெரிய பேக்கிங் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காருங்கிறதுனால இந்த இஷ்யூவை முதல்ல சால்வ் பண்ண தான் பார்க்கணும். அவங்க சைட்லேருந்து சொல்கிறது என்னோடய ஃபோட்டோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத தாண்டி அவங்க சில வீடியோஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோஸ் வந்து ட்ராப் எம்எம்எஸ்ன்ற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. அதில் அவைலபிளாக இவங்களோட வீடியோ வந்து இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிற வீடியோ அதில் வருது. அப்போது நீங்கள் வந்து இதை கிளைமே பண்ண முடியாது இல்லை. ஆஃப்டர் ஆல் பப்ளிக்கில் ஃபுல்லாக அவங்களுடைய உடம்பு கவர் ஆகி ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்க ஃபோட்டோக்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்க. பட் நீங்கள் சொல்கிறது அப்படி இல்லை. இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை டார்கெட் பண்ணுறதை தாண்டி இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு அப்பா வந்து சபலவாதியாக இருந்து நாளைக்கு போய்ட்டு அவங்க பொண்ணையே பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் தான் முடியும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வருண் ப்ரோ தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இது மாதிரி நம்ம வந்து ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருப்போமா? 4-5 வீடியோ பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பியும் அந்த ஒரு இஷ்யூ வந்திருக்கு மிஸ்டர் கேகேவோட இஷ்யூவில். அந்த தமிழ்வாணின்ற பொண்ணு இவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கை வச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அநியாயமாக இருக்குது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தமிழ்வாணி அவங்க வந்து பண்ணதே வந்து தப்பு. அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் அப்பியர் ஆகாமல் போயிட்டாங்க. அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சா அவங்க பண்ணது நியாயம் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வெளிப்பாடு இருக்குது. குறிப்பாக வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த கம்பெனிக்கிட்ட கொடுத்து அவங்கள மூலியமாக வந்து மிரட்டினது மட்டும் இல்லாமல் பேசுகிற துணியை வந்து மிரட்டும் துணியாக ஒருமையில பேசியிருக்காங்க நம்ம கேகே அவங்களோட மிஸ்ஸஸ் கிட்ட. ஸோ கால் பண்ணி ஆமாங்க, ஃபஸ்ட்டு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி இவங்க பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலில் ஒருமையில பேசியிருக்காங்க. நீ வா போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி உதாசீனப்படுத்துகிற மாதிரி. தமிழ்வாணியா இல்லை அந்த கம்பெனி? அந்த கம்பெனி தமிழ்வாணி வந்து இந்த ஸ்கூல் தான் வந்து கிளைம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாரக்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் கிளைம் பண்ணியிருக்கான்ற பேர் வந்துருச்சு. ஸோ இவங்க தான் இதுக்கு முன்னாடி இருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் சீப்பான ஒரு வேலை பண்ணி அதன் மூலிமா சம்பாதிச்சிட்ருக்கீங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அத்தனை நாள் வீடியோ போட்டு அதுவும் மிஸ்டர் கேக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் வந்து திருப்பி வந்து கம்பேக் கொடுத்து அவரோட சேனல் இப்போ தான் வந்து போயிருக்க ஆரம்பிச்சிருக்கு. இல்லை ஒரு ஃபேமிலி மேனாகவும் ஆகிட்டாரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு இந்த சேனல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்தில் அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு க்ரியேட்டர் கூட இல்லை. எனக்கு பர்சனலாகவே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ திருப்பியும் ஒரு நல்ல இடத்துக்கு நோக்கி வந்து போயிட்டுருக்காரு. கேவலமான வேலையை பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் சேனலை முடிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது ஆன்லைன் மாஃபியா மாதிரி இவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போது இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, இது மாதிரி நம்மளும் பாதிக்கப்பட்டிருந்தோம். ஒரு வீடியோ போட்டு அவங்க மாஸ் பங்க்குன்னு சொல்லி அது பேர். அது மாதிரி ஒரு யூடியூப் வந்து அதுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது. அதுக்குன்னு காப்பிரைட் எதுக்கு பாதிக்கப்படுன்றது அதுக்கே இருக்குது. இவங்க எப்படி ப்ரைவேட் கம்பெனியாக உள்ளே விடுறாங்க? இல்லை, யூடியூப்பில் இது சரியில்லை அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையோட கடைசியாக நம்ம வேர்டிக்டே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து காப்பிரைட் கிளைமு, ஸ்ட்ரைக்கு, இதுக்கு நம்ம திருப்பியும் போயிட்டு வந்து சப்போர்ட் கேட்டால் அந்த சேட்டில் சொல்லக்கூடிய பதில்கள் அதெல்லாம் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான விஷயம். யூடியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொனோபோலி. அவங்களுக்கு லாங் ஃபார்மேட் வீடியோ போடுற ஒரு தளம் இல்லவே இல்லை. இவங்களுக்கு ஈக்குவலாக நிறைய தளங்கள் இப்போ வளர்ந்து வந்தாலும் சான்ஸே இல்லை. யூடியூப் கிட்ட இருக்க டேட்டா, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன், ரீச்சு, இதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சைனாவில் வந்து யூடியூப் இல்லாமல் அவங்களே இந்த மாதிரி வந்து பிலிபிலின்னு நினைக்கிறேன். அது பேர் பிலிபிலியா யோகோன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவங்க கண்ட்ரியில் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜன தொகை மக்கள் கொண்ட நாட்டில் வந்து இந்தியாவிலேயும் இந்த மாதிரி வந்து தயாரிச்சாதான்
யூடியூப்ன்றது மொனோபாலி இல்லாமல் ஒரு காம்படிட்டர் அப்படிங்கிறது இருப்பான். காம்படிட்டர்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமரை பற்றி இல்லை நம்மளாம் வியூவர்ஸ், ஆடியன்ஸை பற்றி வந்து யோசிப்பான். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஆடியன்ஸ் இல்லாமல் இல்லை. நானும் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறேன். ஸோ நான் ஒரு வியூவர் தான். என்ன வந்து லைக் இன்னைக்கு இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸை வந்து அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இருந்தா இரு, இல்லாட்டி போ அப்படின்னு பார்க்குறான். அதுவும் இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் வந்து அவங்க பே பண்ணுறதே ரொம்ப கம்மி தான். அமெரிக்கன் கான்டென்ட் கிரியேட்டருக்கும், இல்லை யூரோப்பில் இருக்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்க கான்டென்ட் கிரியேட்டர் அவன் பே பண்ணுறதே கம்மி தான். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, வியூவர் பேஸில் நம்ம ஒரு பெரிய சந்தையாக பார்க்குறேன்னு தவிர கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கன்னா வந்து அதில் நிறைய காம்படிஷன் வந்துச்சு. அதனால் நீ போனாலும் இன்னொருத்தன் இருக்கான். அதுவும் 2016 கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி 2026 ஆக போகுது. 10 இயர்ஸில் யூடியூப்பில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வந்திருக்கவங்க அவரோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கான்டென்ட் கிரியேஷன் வந்து யூடியூப்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீ போனா போய் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட சேனல் பறி போயிடக்கூடாது. அது தப்பான சும்மா போகிற போக்கில் எவனோ வந்து அடித்ததுனால வந்து போயிடக்கூடாதுன்றக்காக மெஷர்ஸ்லாம் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அது ஒரு பிரச்சனையாகவே அவங்க கன்சிடர் பண்ணுற மாதிரி தெரியல. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவ்ல நிறையா பான்க்கு ஈக்குவலான விஷயங்கள்லாம் லைவ் பண்ணிட்டு பெண்கள்லாம் வராங்க. இது வந்து யூடியூப் தளத்தோட பேரே கெடுக்கும். அல்காரிதம் போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கான்டென்ட் போடுறவங்க, இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட் போடுறவங்க, சைல்ட் ஃப்ரெண்ட்லியான கான்டென்ட் போடுறவங்க அதெல்லாம் வந்து நிற்காம ரெக்கமெண்டேஷனில் இதான் அதிகமாக வரும். ஏன்னா இதான் அதிகமாக தேடுறாங்க. ஸோ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து நம்ம பேசியிருந்தோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் கிளைமு ஸ்ட்ரைக்குக்கு யூடியூபோட மெஷர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பேடாக இருக்குது. ஃபஸ்ட் இருந்த அளவோட ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இன்னைக்கு வேணா யார் வேணா வந்து யாரோட சேனல் வேணா வந்து அடிச்சு விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி ஒன்லி ஃபேன்ஸ் இந்தியாவில் இல்லை. அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லிங்க்ல தான் இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில். அதுக்கான ஆதாரம்லாம் இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து இல்லைன்னுலாம் வந்து மறுக்க முடியாது. சில பேர்லாம் வந்து வீடியோஸே வந்து பதிஞ்சு வச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து ப்ரூஃபாக கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில். ஸோ அந்த விதத்தில் யூடியூப் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுக்கிறதே இல்லை கான்டென்ட் கிரியேட்டர்ஸை. இந்த நேரத்தில் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலான்றதை பற்றி நம்ம ஏன் பேசணும்னா, இன்னைக்கு ஒரு தனியாக ஒரு பொண்ணு ஒரு ஏஜென்சி மூலயமா அதை பண்ணியிருக்காங்க. உங்கள் சேனல்லே ஒரு கட்சிக்கு சார்பாகவோ எதிர்பாகவோ வந்து போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் வேணா இதை வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அதுவும் கட்சிகள் கிட்ட இருக்க பணபலம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஏஜென்சிஸ் அவங்களோட ரீச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஆர்ம் ட்விஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து யாரை வேணா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து பல வருஷமாக வந்து அப்படி குட்டி குட்டியாக சேர்த்த சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் அது மூலிமா ஏர்ன் பண்ண மணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அதுக்கு உண்டான சோர்ஸ் போகுது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. நிறைய பேர் நினைக்கலாம், உண்மையான வேலை பாருங்கடா, ஏன்னா யூடியூப்ல உட்காந்து ஈஸியாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. யூடியூப்ல யார் வேணா வீடியோ பண்ணலாம். பட் யூடியூப்ல எல்லாருமே பார்க்குற மாதிரி வீடியோ பண்ணுறது, அதன் மூலியமா பணம் ஈட்டுறது அப்படிங்கிறதுக்கும் பொதுவான உழைப்பு, அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலீடு, நேரம் செலவிடுறது, மெனக்கெடுதல் இருக்க தான் வந்து செய்யுது. அந்த வகையில் நீங்களே ஒரு வியூவராக தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கோ, மகிழ்விக்கிறதுக்கோ, ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதை ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு வந்து கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு சேனல் போயிடும். யார் நினச்சாலும் அதை பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் நாளைக்கு அது நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச கான்டென்ட் கிரியேட்டர் யாரோ ஒருத்தரோட சேனல் மாதிரி போகும். கான்டென்ட் கிரியேட்டர்ஸே இதை வந்து நிறையா வந்து பேசணும். இன்னும் நிறைய பேர் பேசாமல் இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கும். எல்லாருமே பேசினா தான் யூடியூப் இதை திரும்பி பார்க்கும். இதற்குன்னு ஒரு வரைமுறைக்குள்ளே இதை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா தேர்தல் நெருங்குது அப்படிங்கிறதுனால நம்மளோட குரல் வலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெருக்கப்படாமல் இருக்கக்கூடிய சில இடங்களில் ஒரு தளம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் யூடியூப் தான். அதுலேயும் சில கட்டுப்பாடு இருக்குது. ஒரு இடத்துல வந்து கட்டுப்பாடு இருக்கலாம். கட்டுப்பாடு இருக்க வேணாம்னு சொல்லலை. எல்லாத்துலேயுமே கட்டுப்பாடு இல்லாமல் போனால் ஆபாசம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துடும். உதாரணத்துக்கு யூடியூபோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் சில பேரோட தலையெடுக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நான் யூடியூபோட ஸ்டார்டிங்கில். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்களை நோக்கி ரீசெண்டாக யூடியூபோட கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி அப்டேட் வரைக்கும் வந்துருக்கோம் நம்ம. அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்காக நம்ம யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னா வந்து எல்லாருக்குமே இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட உழைப்பு, உங்களுடைய ஃபேன்ஸோட கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற விஷயம் ஒரு நொடி பொழுதில் வந்து டக்குனு உங்கள் கையிலேருந்து பறிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசுவோம். இப்போது ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து இவங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தானே, அதை வச்சு தானே கூப்பிடுவாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ல சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சே கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2 இருக்கு. ஒன்று இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸை ஒருத்தன் வந்து காட்டிட்டாலே மற்றவங்களாம் ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கும். அந்த யூடியூப் கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட ஃபாலோ பண்ணுறதுக்குன்றது சைக்காலஜிக்கலாக ஈஸி. அது வேர்ட்டிக்கலாக நம்ம ஃபோனை நிறைய டைம் வச்சுருக்கனால அதை வந்து பண்ணிடுவோம். அப்படி இருக்கிறப்ப இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற டேர்ம் வந்து இப்போ ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணப்பட்டுச்சு. இன்னொன்று நான் கேட்குறேன், ஒரு வேளை அந்த ஸ்கூலில் இவங்களுடைய வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர், அதாவது பர்சனல் ப்ரைவேட் வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர் இவங்க கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒயிட் வாஷ் பண்ணிக்கணும், ஒரு ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸ்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொடர்பு மூலிமா வந்திருக்கலாம். இல்லை இவங்க ஏதோ சீரீஸ் எல்லாம் நடிக்கிறாங்களாம்.
அந்த சீரீஸை மட்டுமே பார்த்துட்டு இவங்க பண்ணுற திரைமுறை வேலைலாம் தெரியாமல் ஏமாந்தும் வந்து கூப்பிட்டுருக்கலாம். ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் தீர ஆராயாமல் பள்ளிகளுக்குள்ளே யாரெல்லாம் வந்து கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டு வரமோ அதற்கு வந்து 2-3 வாட்டி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு மைல்ஸ்டோன் இன்சிடென்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி விஷ்ணுன்னு ஒருத்தரை கூப்பிட்டாங்கல்ல, அதுவும் இதே மாதிரி பிரச்சனையாச்சு. அப்புறம் திருப்பியும் இதே மாதிரினா இப்ப பள்ளி கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சரி அதற்கு கொந்தளிச்சாங்கல்ல பள்ளி கல்வித்துறை. அப்ப நம்ம வந்து நம்மளுக்கு வந்து திமுகல சில விஷயங்கள் எதிர்பார்க்குன்றதுக்காக நம்ம கடந்து போல. கண்டிப்பா இதுல அரசாங்கம் செய்யறது வந்து கரெக்ட் தான். எப்படி அவன் முதல்ல உள்ள வந்தான், அரசாங்கம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி வந்து எழுப்பியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த நபர் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு, ரெய்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதற்கு அரசாங்கம் வந்து ஏன் ஏரியாக்குள்ளேயே வந்துட்டியான்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லாம் வந்து கேள்வி எழுப்பினாரு. அதோட ரொம்ப சீரியஸான விஷயம் இது. குறிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ கிறிஸ்தவ பள்ளிகள், இஸ்லாமிய பள்ளிகள், இந்து பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வித்யாலயா, மிஷினரி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஆரம்பிக்கிற பள்ளி. இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை தாண்டி மத போதனை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மதம் நம்பிக்கையா இருந்தாலும் கூடவே கூடாது. நம்ம கிட்ட ஒரு பவர் இருந்தது, அதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரேடியா பள்ளி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி பொதுவானதா இருக்கோ, அந்த இடத்துல வந்து கல்வியை தாண்டி வேற எதுவுமே கத்துக் கொடுக்கக்கூடாது. கல்வி, விளையாட்டு, இந்த மாரல் சயின்ஸ்னு சொல்லப்படுற வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகள், சிவிக் சென்ஸ் இந்த லெவலுக்கு தான் போலாமே தவிர்த்து இதை தாண்டி மதங்கள் பிரச்சாரம்லாம் செய்யக்கூடாது. அது எந்த மிஷினரி ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, வித்யாலயா பவன்லாம் இருந்தாலும் சரி, இல்லை இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்கூல்னா ஸ்கூல் தான். அந்த மாதிரி ஒரு அரச கட்டுப்பாடு வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நபர்கள் உள்ள வரத்துக்கு கூட யோசிப்பாங்க. வரவே முடியாது. ஸோ ஏதோ ஒரு பாக்கெட் ஓப்பன் ஆகிறதால தானே அவங்க பண்ணுறாங்களே நம்ம எப்படி பண்ணலாம் இது மாதிரி சொல்லிட்டு கல்லூரிகள்லேயே நீங்கள் வந்து கல்ச்சுரல்ஸில் நடிகர்களை பாடல்களை கூப்பிட்டு வரீங்க புரியுது. மற்றபடி வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் இன்ஸ்பைரிங்கான ஈவெண்ட்டாக இருக்கக்கூடிய வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, ஸ்போர்ட்ஸ் டேக்கெலாம் வந்து ஒரு நடிகரோ இன்ஃப்ளூயன்சரோ வந்து என்ன பண்ண போகிறாங்க? குறிப்பாக பள்ளிகளில் எந்த காரணத்தை கொண்டு அவங்களாம் வரவே கூடாது. கல்ச்சுரல்ஸை கூட வரக்கூடாது. என்ன இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து நல்லா தான் பேச போகிறீங்க. அந்த ஸ்கூலுக்கு வெளியில் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. ஸோ மாணவர்கள் அவங்கள பார்த்து திரையில் வந்து ரிகலெக்ட் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ அதை இன்ஸ்பயர் பண்ணிப்பாங்கல்ல உடனே. பரவாயில்ல நம்ம ஸ்கூல்லலாம் கூப்பிட்டுட்டாங்க, அப்போ இவர் செய்கிறது சரிதான் போல இருக்கு. இந்த பெண்ணை விடுங்க, யாராக வேணா இருக்கட்டும், ஆபாசமாக பேசக்கூடியவர் ஒருத்தரை இவர் ஸ்டேஜ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கூப்பிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து நியாயமா? அதே மாதிரி தான் இது வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் நல்ல பசங்களாக இருப்பாங்க சொல்ல முடியாது. நல்ல பசங்கன்னா எதை டிஃபைன் பண்ணுறேன்னா, நெஞ்சிலே பழுத்துதுன்னு சொல்லுவாங்க. ஈஸிலி எக்ஸ்போஸ் டு அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு ஸ்கூலில் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா 100 பேரில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்ல 4 மாணவர்கள் இது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆபாச படங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இதே 90s எடுத்திங்கன்னா வந்து ஆபாச புத்தகங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. இது எல்லா பள்ளியிலையும் எல்லா கல்லூரிகளையும் ஒரு கிளாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மாணவர்கள் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தன் இந்த அக்கா யாருன்றதை கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து மீதி அவங்க கிளாஸில் இருக்க எல்லா பசங்களுக்கும் சொல்லியிருந்தான். அப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ வந்து அவங்க அப்பா அம்மா ஃபோன்லேருந்து இன்ஸ்டாகிராமில் தேடி பார்த்துருந்தாங்க. உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாங்கன்னு கூட சொல்ல. அதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து விசாரிக்கணும். தேடி பார்த்துருந்தாங்கன்னா அதை பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம்னா அப்படி ஈஸியாக பரவிடும். குட்டி பசங்களுக்கு மனசுலையும் பதிஞ்சிரும்ல. அப்போ ஸ்கூலில் கொண்டு வந்து என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு வீடியோ உங்களோட ஃபோட்டோ கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் இமேஜ் அதை எடுத்து போட்டால் நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்கள் தான் அடிச்சிருக்கீங்க வருது. உங்கள் இமேஜ் எடுத்து போட்டால் நீங்கள் வந்து வெளில இருந்து மிரட்டுவீங்க. அதுவும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு கார்பரேட் வச்சு டீல் பண்ணுற மாதிரி கூட டீல் பண்ணல. ஒருமையில் பேசுகிறாங்க. யார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவானுங்க, இது வந்து ஒரு யூடியூப் பஞ்சாயத்து பண்ணுற ஆலமரத்தடி பஞ்சாயத்து மாதிரி இது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் வந்து பண்ணுவாங்க. இது ஓகேவா நம்மளுக்கு? இதை விடவே கூடாது. இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பைரசி கம்பெனியாக இருக்கீங்கன்னா அதை பண்ணுங்க. ஆமாம், கஷ்டப்பட்டு ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதை எவனா எடுத்து இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கான். அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரிஜினல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கவனோட கான்டென்ட்லாம் அது யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வரைமுறைகள். அப்போ நம்ம வந்து அதுக்கு எதிராக எதுவுமே சொல்லி கரெக்டுன்னு தானே இருந்தோம். அதே மாதிரி ஆன்டி பைரசி நீங்கள் பண்ணுறீங்க ஓகே. பட் இது நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி ஒருத்தங்களை மிரட்டுறது, அதுவும் தப்பே பண்ணாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லைன்னு நினச்சிட்டு வந்து அவங்களோட சேனலில் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் முடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம், டேஞ்சரஸான விஷயம் கூட. இது விடவே கூடாது. இப்போ ஒருமையில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் கே சைட்லேருந்து அவங்க லீகல் ஆக்ஷன் எதுவும் மூவ் பண்ணுறாங்களா? ஏங்க அவரை மீட் பண்ண வரைக்கும் நான் எனக்கு என்னென்னா அவருக்கு ரொம்ப அவர் தனியாக ஒரு பெரிய பேக்கிங் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காருங்கிறதுனால இந்த இஷ்யூவை முதல்ல சால்வ் பண்ண தான் பார்க்குறாரு. தொடர்ந்து அவர் வீடியோ கூட போடலைங்க. நிறையா எழுதி வச்சுருந்தேன், நிறைய வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன், அதெல்லாம் கூட போடலன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ஸ்டக்காக இருக்கார். அவர் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கடந்து போய் அவரோட சேனலை வந்து ரொம்ப ஈஸியாக நடத்தணும்னு பார்ப்பாரா, பேக்கப்பே இல்லாதப்போ, இல்லை போய்ட்டு கேஸ் போடணும்னு நினைப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள். நம்மளால் போய்ட்டு கேஸ் போட்டுட்டு அதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிருக்க முடியுமா? நான் தனியாளா இல்லை நீங்கள் தனியாளா? பட் அஸ் அ கம்யூனிட்டியாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக கேஸ் போடுறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை கூட செய்யலாம். அதனால தான் வந்து எல்லா கிரியேட்டர்ஸும் ஒருங்கிணைந்து
இதை பற்றி பேசணும், இதுக்கு குரல் கொடுக்கணும், எல்லாருமே இதை பற்றி ஏதாவது ஒரு பதிவு ஸ்டோரியோ போடணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும், அட்லீஸ்ட் கமெண்ட்டாக பண்ணிட்டு போங்க, இதை ஷேர் பண்ணுங்கள், இதுக்கு எதிராக பேசுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். இன்றைக்கி கடந்த 2-3 நாளாக வந்து மன உளைச்சல் காணாதவர் கேகே தான், அவரை சார்ந்தவங்க தான். ஆனால் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கும்போது நாளைக்கு பயந்து பம்மி பதுங்க போகிறது அந்த தப்பு பண்ண அந்த பொண்ணு. அதன் மூலியமா பல நன்மைகள் நடக்கும். கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு சுதந்திரம், யூடியூப் நிறையா கிளாரிட்டியான ஒரு விஷயம் மாற்றலாம். நடுவில் பூந்த இந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் மற்றவங்க தலையில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பெண் வந்து நம்ம ஊரில் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறாங்க, டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்களாம், அது ஸ்டாப் ஆகலாம். இந்த மாதிரி பெண்கள் இல்லை ஆண்களோ வந்து ஸ்கூலில் காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட், இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஆனால் இதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா வந்து பல கெட்டது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது உங்கள்கிட்டையும் வந்து சேரும். உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஹர்ட் வந்து ஒரு நாள் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபராக இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, உங்களோட கருத்துக்களை பதிப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து முடக்கப்படலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ட்வீட்டை எடுக்க வச்சு உங்களோட அக்கௌண்ட் பல நாட்களாக நீங்கள் போட்ட க்ரியேட்டிவான விஷயங்கள், கருத்துக்களுக்காக வந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஒரே நாளில் உங்கள் கையிலேருந்து வந்து போயிடும். யாருக்கெல்லாம் நடந்திருக்கு, பெரிய பெரிய ஆளுங்கலாம் நடந்திருக்கு. சீமானுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட் முடிச்சு விட்டு போயிட்டு விகடனோட இணையதளத்தை முடக்குனாங்க. அதுக்கெல்லாம் சிஎம் பேசினாரு. ஒயர் அவங்களுக்கு நடந்தது. இப்போ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் பார்க்கணும். என்ன ஒரு சின்ன ஆளுக்கு நடந்துருச்சு, அவர் கேட்கறதுக்கு ஆளே இல்லை, ஆஃப்டர் ஆல் யூடியூபர்ஸ் தானே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நாளைக்கு உங்களோட பர்சனலாக நீங்கள் வச்சிருக்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் இதோட வழி என்ன அப்படிங்கிறது புரியும். அப்போது ஏதோ ஒரு அக்கௌண்ட் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிட்டு வேறு அக்கௌண்ட் தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அது ஈஸி இல்லை, அது ரொம்ப வழியான விஷயம் தான். நிறைய பர்சனல் விஷயம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அதில், உங்களோட ஃபோட்டோஸு, மொமெண்ட்ஸு, மெமரிஸ். இன்றைக்கி அதான சோஷியல் மீடியா. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஸ்பெஷல் ஆயிடுச்சு இல்லை அது. அதெல்லாம் வந்து ஒரே நாளில் போயிடுச்சுன்னா வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து இன்றைக்கே முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டிய பிரச்சனை. இப்போது அவங்க சைட்லேருந்து சொல்கிறது என்னோடய ஃபோட்டோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத தாண்டி அவங்க சில வீடியோஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோஸ் வந்து ட்ராப் எம்எம்எஸ்ன்ற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. ட்ராப் எம்எம்எஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பார்க்குற பசங்களுக்கு தெரியும் ட்ராப் எம்எம்எஸ் எந்த மாதிரியான ஒரு வெப்சைட்னு. அதில் அவைலபிளாக இவங்களோட வீடியோ வந்து இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிற வீடியோ அதில் வருது. அப்போது நீங்கள் வந்து இதை கிளைமே பண்ண முடியாதுல்ல. ஒரு பிரைவேட் கம்பெனி வச்சு நீங்க ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் காப்பிரைட் கிளைம்க்கும் நம்ம தான் போராடணும் அப்படிங்கிறீங்க இதன் மூலியமா. அத சொல்ல இல்ல புரியுது, சொல்லுங்க. அந்த இப்போ அவங்கள பத்தி பண்ண முடியாது, நம்மளால அந்த கிளிப் கூட காட்ட முடியாது. ஆஃப்டர் ஆல் பப்ளிக்ல ஃபுல்லா அவங்களுடைய உடம்பு கவர் ஆகி நார்மல் ட்ரெஸ்ல இருக்க போட்டோக்கு நீங்க அடிச்சிருக்கீங்க. பட் நீங்க சொல்றது அப்படி இல்ல. அதுக்கு நீங்க பண்ணுங்க வருதுன்னா அது எப்படியாப்பட்ட இருக்கும் பார்த்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி விடுங்க. பாவம், பெரிய அடுத்த விஷயம், முக்கியமா சென்சிட்டிவான விஷயம். அவங்க கண்டென்ட் அவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதுக்கு வாரெக்ஸ் தான் முன்னாடி வந்து முன்னின்று நடத்தி கொடுக்கணும். இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நம்ம வந்து கேட்டுக்கணும். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த நான் விஷ்ணு சொல்லல, விஷ்ணு இருக்கும்போது அவங்களோட ஹெச்எம் வரைக்குமே ப்ரெஷர் பண்ணுச்சு. இவங்களுக்கு அப்படி போகவே இல்லையே. ஏன்னா ஆளும் அரசாங்கத்துக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு பிரச்சனையா இல்லை. நம்ம கேள்வி கேட்குறோம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கேள்வி கேட்குறோம். அவர் வந்து இது இப்போ கூட ஒன்றும் இல்லை, இது வந்து எடுத்து அதில் ஒரு நியாயமான விஷயத்தை அவர் நடத்தினார் அப்படின்னா, ஒன்று அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இனிமேல் யாரும் வரக்கூடாது. இன்னொன்று பாதிக்கப்பட்ட இது மாதிரி கேகே மட்டும் இல்லை, நிறைய கிரியேட்டர்ஸோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு, மெயில் வந்திருக்கு, சேனலை முடக்க பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கும், ஸ்டாப் ஆகும். ஸோ அரசாங்கம் வந்து கண்டிப்பாக தலையிடணும். அவங்களுக்கு டைரெக்டாக ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் மட்டும் தலையிட்டு அதில் நியாயம் செய்கிறதோட இந்த மாதிரி பொது பிரச்சனைகளுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இருக்கிற கெட்ட பேர் நீங்களும் இன்னும் கொஞ்சம் நல்ல பேராது வரும். இப்போ யூடியூப் அப்படிங்கிறத எல்லா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி இருக்கவங்களும் பேசணுன்றனால தான் அது பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு கரையாக வந்து படியும். ஸோ ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் நம்ம வந்து வைக்கிறோம். தமிழ்வாணி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இதே கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பேசியிருக்கோம், பிக் பாஸ்ல கூட வரப்போவாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு லிஸ்ட்டே போட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷனில் பேரில் நிறைய அடல்ட்ரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம பேச வேண்டியது, இப்போ இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை டார்கெட் பண்ணுறதை தாண்டி இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சமூகம் கெட்டக்கூடாதுன்னு நம்ம அவங்கள டார்கெட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, முடிச்சு விடணும், இதை முடிச்சு விடணும். அதாவது பான் அப்படிங்கிறத முற்றிலுமா ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? நினச்சா அதை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கலாம். அதை தாண்டி வந்து நீ பார்க்காத, பார்க்குறவன ஜெயிலில் போடுவேன், அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபார்ஃபெச்டு. அது அதை வந்து ஒரு மாரலி அதை பேசலாமே தவிர்த்து அதை தாண்டி ஒரு நடுவில் ஏதோ ஒரு அது ஹோஆக்ஸாக இடத்துல யாரெல்லாம் ஆபாச படம் பார்க்குறீங்களோ அவங்களோட ஃபோனெல்லாம் நாங்கள் கண்காணிச்சிருக்கோம். அப்போ இந்தியாவில் இருக்க எல்லாரோட ஃபோனையும் நீங்கள் கண்காணிக்கிறது தான் ரியாலிட்டி. ஆனால் அதை தாண்டி நம்ம தேடி போய் பார்க்கறது அப்படிங்கிறது வேறு. சாதாரண செக்ஸ் வச்சுக்கிறதுக்கும் பே பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி தான் அவங்க ஆபாசம்ன்ற கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது, நல்லவன் கடந்து போகிறான்.
சபலவாதி பார்க்குறான். சரிங்களா? இது வந்து அதோட நிக்குது. ஆனா, ஒரு நார்மல் ஃபோட்டோ போட்டு நெறைய ஃபாலோவர்ஸ உள்ள இழுத்து, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி போட்டு, இது இங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல அந்தரங்கங்கள பார்க்கலாம் அப்படிங்கிறத. ஆனா எனிவே யூடியூபே இத வந்து இன்னைக்கு அங்கீகரிச்சு பண்ணிட்டு இருக்கு. ஸோ யார்கிட்ட அத நியாயம் கேட்கறது அப்படிங்கிறது தெரியல. ஸ்ட்ரிப்பிங். ஸ்ட்ரிப்பிங். ஸ்ட்ரிப்பிங் மட்டும் இல்லாம ஃபோன் செக்ஸ் மாரி செக்ஸ் சாட்டு, அடல்ட் சாட் அது. அத வந்து இப்ப இன்னைக்கு ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் அது மாரி நெறைய விஷயம் வந்துச்சு. ஸோ இங்க தொட்டா இன்னும் நெறைய இடங்கள்ல வந்து விழுவும். கண்டிப்பா இதுல வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். ரொம்ப பிற்போக்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போக சொல்ல நானு. சில இடத்துல சில சுதந்திரங்கள்லாம் இருக்கு. ஆனா அது முறையற்ற விஷயங்களுக்கு தாண்டி இன்னைக்கு பல அவென்யூஸா பிரிஞ்சு கிடக்குப்பாங்க. நீங்களே சொல்றீங்க ஒரு ஃப்ரெண்ட் ஆப் மாரியான விஷயம். சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல இன்ஸ்டாகிராம் மூலியமா பல லிங்க்ஸ் வந்து போகுது. யூடியூப் லைவ். இது வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. கம்மியாகல. ஸோ இதுக்கு சீக்கிரமா வந்து ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுது. இல்லையா? அண்ட் பல பேரோட பேரண்ட்ஸ்க்கே தெரியாம காலேஜ் படிக்கிற பெண்கள்லாம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன். நான் யாருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரிலாம் பார்த்ததே இல்லைங்க. அதனால தைரியமா சொல்றேன். ஆனா இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். சப்ஸ்கிரைப்லாம் பண்ண அப்படியா? எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? பார்வையாளருக்கு சொல்லிக் கொடுக்குங்களா? என்னங்க நீங்க? அதாவது இது வந்து காலேஜ் படிக்கிற நிறைய பொண்ணுங்க பாக்கெட் மணிக்காக இது வந்து பண்றாங்க. இது பேரண்ட்ஸ்க்கே வந்து தெரியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு அப்பா வந்து சபலவாதியா இருந்து நாளைக்கு போயிட்டு அவங்க பொண்ணையே பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் தான் இது முடியும் போல இருக்கு. கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாலும் கடைசியில் அங்கே வந்தால் முடியும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த அப்பா எடுப்பார். எல்லாம் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்தே வந்து பார்த்துட்டு இருப்பார். யாராவது எதாவது காமிக்கிறாங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப டீப்பான ஒரு ப்ராப்ளம் இது. இந்த கேகேவோட இஷ்யூ மூலியமா பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஆக்சுவலாக. பட் திருப்பி அதான் சொல்கிறேன். இது நிறையா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பேசாமல் இருக்கீங்க. கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக மட்டும் இல்லை, நீங்கள் வியூவராக இருந்தீங்க, உங்கள் கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சு அப்படின்னா இது குறித்து ஒரு கமெண்ட்டாவது வந்து போட்டு போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ரெவஸ்ட் கேகேவோ ஏதோ ஒன்று யார் கண்ணிலே ஏதாவது படுவோம் இல்லையா? அதுக்காக தான் இது வந்து பேசிட்டு இருக்கோம். பைரசி பற்றி நிறையா பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு 1000 கோடி வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால வருதுங்கிறது ரொம்ப ஈஸியான அமௌண்ட் கிடையாது. 1000 கோடின்றது. அப்படி இருக்கும்போது நமக்கும் அந்த உரிமை இருக்கு இதை பத்தி நம்ம வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு அப்படிங்கிறத நீங்களும் பேசியிருக்கீங்க, நம்மளும் நிறைய பேசுவோம். தொடர்ந்து கேகே அவர்களுக்கு எஃப்டி பாலிடிக்ஸ் சார்பாக நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.